சிபிஐ இயக்குனர் அலோக் வர்மா விஷயத்தில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு, அதையடுத்து அவர் பதவியேற்பு, பின்னர் இடமாற்றம். தமிழ்நாட்டில் பொங்கல் பரிசாக அனைவருக்கும் ரொக்கம் வழங்கும் அரசின் திட்டத்திற்கு நீதிமன்றம் தடை, பின்னர் விலக்கல். 20 ஆண்டுகளுக்கு முன் நடந்த கலவர சம்பவத்திற்காக தமிழக அமைச்சருக்கு சிறை தண்டனை, ராஜினாமா. இந்தியர்களை விண்வெளிக்கு அனுப்பும் பிரம்மாண்ட திட்டம், டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் அபார சாதனை, இன்னும் பல தகவல்களை தாங்கி வருகிறது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி. நாடாளுமன்றத்தில் இந்த வாரத்தில் நிறைவேற்றப்பட்ட 2 மசோதாக்கள் மிகவும் முக்கியமானவை. ஒன்று, பொதுப்பட்டியலில் உள்ள வகுப்பினரில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு அளிக்க வகை செய்வது. மற்றது, குடியுரிமை சட்ட திருத்த மசோதா. இந்த மசோதாக்களின் உள்ளடக்கம் என்ன, அதன் விளைவுகள் என்ன பார்க்கலாம். பொது பிரிவை சேர்ந்தவர்களில் பொருளாதார ரீதியில் பின்தங்கியோருக்கு கல்வி நிறுவனங்கள் மற்றும் வேலை வாய்ப்பில் 10% இடஒதுக்கீடு அளிக்க வகை செய்வதுதான் முதல் மசோதாவின் நோக்கம். மசோதாவை மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறை அமைச்சர் தவர்சந்த் கெலாட் மக்களவையில் தாக்கல் செய்தபோது அறிமுக நிலையிலேயே சமாஜ்வாதி கட்சி உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அஇஅதிமுகவும் எதிர்ப்பு தெரிவித்தது. மசோதாவை அறிமுகம் செய்து பேசிய அமைச்சர், 2014ஆம் ஆண்டிலேயே நரேந்திர மோடி மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் இந்த மசோதா கொண்டு வரப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார். இந்த மசோதா மக்களை ஏமாற்றும் நோக்கம் கொண்டது என்று எதிர்க்கட்சிகள் கூறிய குற்றச்சாட்டை அவர் மறுத்தார். இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டாலும் நீதிமன்றத்தினால் நிராகரிக்கப்படும் என்று கூறப்பட்டதையும் அவர் மறுத்தார். மசோதா மீது வாக்கெடுப்பு நடந்தபோது 323 உறுப்பினர்கள் ஆதரவு அளித்தார்கள். வெறும் 3 பேர் மட்டுமே எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் மசோதா நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதா மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அமளி காரணமாக மாநிலங்களவை கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டதால் கூட்டம் முடிவடையும் தேதிக்கு மறுநாளும் கூட்டம் நீட்டிக்கப்பட்டது. இப்படி நீட்டித்ததற்கு திமுக, காங்கிரஸ், அஇஅதிமுக உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து கோஷம் எழுப்பியதால் அவை அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை மீண்டும் கூடியபோது சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் தவர்சந்த் கெலாட் 10% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவை அவையில் அறிமுகம் செய்தார். विधेयक से संबंधित बात तो मैंने कर दी है. अगर और सब बातों का अगर आप अनुमति नहीं देंगे तो मैं चर्चा नहीं करूंगा. फिर कभी मुझे लगता है पर्याप्त. हाँ, फिर कभी इस विषय की चर्चा होगी जब करेंगे. परंतु ये कह सकता हूँ कि ऐतिहासिक निर्णय, धन्यवाद, आप अच्छे इरादे से, अच्छी नीति और अच्छी नीयत से लाया गया है. मैं प्रार्थना करूंगा कि इस संविधान संशोधन विधेयक को पारित किया जाए. மசோதா மீது பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் ஆனந்த் சர்மா, வேலைவாய்ப்பை பெருக்காமல் இடஒதுக்கீடு செய்வதால் என்ன பயன் என்று கேள்வி எழுப்பினார். மசோதா மீது பேசிய காங்கிரஸ் மூத்த உறுப்பினர் கபில் சிபல், இந்த மசோதா சட்டமாகி நடைமுறைக்கு வருவதில் 3 தடைகள் உள்ளன என்றார். அதாவது, உரிய திட்டமிடல் இன்றி இந்த மசோதா உருவாக்கப்பட்டிருப்பதாகவும், அரசியல் சட்டப்படி இது செல்லுபடி ஆகுமா என்பது அடுத்த தடை என்றும், இது நடைமுறைப்படுத்துவதில் உள்ள சிக்கல் 3வது தடை என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 5 ஆண்டுகளில் 45,000 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ள நிலையில் இதில் 4,500 வேலைகள் 10% இடஒதுக்கீடுதாரர்களுக்கு வழங்கப்படுமா? இதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று கபில் சிபல் கேள்வி எழுப்பினார். Still belongs to the economic weaker sections but is excluded because he belongs to educationally and secularly backward classes. That's the point, and that's the constitutional issue which you have to answer. How have you excluded them? How have you excluded the poor? How have you excluded who earn only 20 lakhs? 20,000 a month or 15,000 a month or 25,000 a month, who are not included, who don't get a job in the OBC, who don't get a job amongst the Dalits. That's the question you will have to answer. இதேபோன்று திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சி உறுப்பினர்களும் தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர். மசோதாவை தெரிவுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்ப வேண்டும் என்று திமுக உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தின. மசோதாவை ஏற்க முடியாது என்று அஇஅதிமுக திட்டவட்டமாக கூறியது. விவாதத்தில் பேசிய அஇஅதிமுக உறுப்பினர் நவநீத கிருஷ்ணன், 10% இடஒதுக்கீடு அரசியல் சட்டத்திற்கு எதிரானது, எந்த ஒரு கணக்கெடுப்பும் இல்லாமல் கொண்டு வந்துள்ள இந்த மசோதா உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என்றார். 69% for BC, MPC, SC, ST. 69% is intact. It is being provided
in all public employments and also in all educational institutions. So now we are strictly following this reservation policy. So both in educational institutions and also in public employments. திமுக உறுப்பினர் கனிமொழியும் இந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். பொதுப்பட்டியலில் உள்ளவர்களுக்கு பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு ஏற்புடையது அல்ல என்றும் கூறினார். அரசியல் சட்ட திருத்த மசோதாவை தெரிவுக்குழுவின் மேற்பரவைக்கு அனுப்ப வேண்டும் என்றும் இந்த தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் கனிமொழி கூறினார். இந்திய கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் உறுப்பினர்கள் இந்த கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவித்தனர். திமுகவின் கோரிக்கை ஏற்கப்படவில்லை. இந்த வாரத்தில் நிறைவேற்றப்பட்ட மற்றொரு முக்கிய மசோதாவான குடியுரிமை சட்ட திருத்த மசோதா. முஸ்லிம்கள் அல்லாத சிறுபான்மை பிரிவினர் ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான் நாடுகளில் இருந்து 2014க்கு முன் இந்தியாவுக்குள் வந்திருந்தால் அவர்களுக்கு குடியுரிமை தகுதி உள்ளது என்று கூறுகிறது. இந்த மசோதாவை உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தாக்கல் செய்து பேசுகையில் இதில் குறிப்பிடப்படும் பிரிவினர் இந்தியாவை தவிர வேறு எங்கும் செல்ல முடியாதவர்கள் என்று தெரிவித்தார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கு இடையே இந்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. சிபிஐ இயக்குனர் அலோக் வர்மாவுக்கும் சிறப்பு இயக்குனர் ராகேஷ் அஸ்தானாவுக்கும் இடையே மோதல் போக்கு இருந்தது. அலோக் வர்மாவுக்கு எதிராக ஊழல் புகார் கூறப்பட்டது. இதன் காரணமாக மத்திய அரசு தலையிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதையடுத்து அவர்கள் இருவரையும் பணிகளிலிருந்து விடுவித்து விடுப்பில் அனுப்பியது மத்திய அரசு. இணை இயக்குனர் நாகேஸ்வர ராவ் இடைக்கால சிபிஐ இயக்குநராக நியமிக்கப்பட்டார். சிபிஐயின் செயல்பாட்டில் மத்திய அரசு தலையிடுவதாகவும் அதன் சுயாட்சி தன்மை பாதிக்கப்படுவதாகவும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தன. மத்திய அரசின் இந்த நடவடிக்கையை எதிர்த்து அலோக் குமார் வர்மா உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு மீது தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய், நீதிபதிகள் எஸ்.கே. கவுல், கே.எம். ஜோசப் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரணை மேற்கொண்டது. அலோக் குமார் வர்மா மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணை நடத்தி அறிக்கை அளிக்குமாறு மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்துக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. பின்னர் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் சிபிஐ இயக்குனர் அலோக் வர்மாவை கட்டாய விடுப்பில் அனுப்பிய மத்திய அரசின் உத்தரவு செல்லாது என்றும் அவரை மீண்டும் சிபிஐ இயக்குனர் பொறுப்பில் உடனடியாக நியமிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. எனினும் இந்த விவகாரத்தில் பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர், தலைமை நீதிபதி ஆகியோர் அடங்கிய குழுதான் இறுதி முடிவு எடுக்க வேண்டும் என்பதால் அந்த குழு ஒரு வாரத்தில் முடிவெடுக்க வேண்டும் என தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதுவரை அலோக் வர்மா முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்கக்கூடாது எனவும் உச்சநீதிமன்றம் நிபந்தனை விதித்தது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் அலோக் வர்மா மீண்டும் சிபிஐ இயக்குனர் பொறுப்பில் அமர்ந்து பணியை தொடங்கினார். இதனிடையே மூவர் குழுவில் ஒருவரான தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தமக்கு பதிலாக நீதிபதி சிக்ரி இந்த பொறுப்பை நிறைவேற்றுவார் என்று அறிவித்தார். இதன் பின்னர் புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் உயர்நிலை குழு கூடியது. அலோக் வர்மாவை நீக்குவதற்கு குழுவின் தலைவர் பிரதமர் மோடியும் உறுப்பினர் நீதிபதி சிக்ரியும் பரிந்துரைத்தார்கள். மற்றொரு உறுப்பினரான மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். மூவரில் இருவர் அலோக் வர்மாவுக்கு எதிராக முடிவெடுத்ததால் கார்கேயின் எதிர்ப்பு தோல்வியடைந்தது. இதையடுத்து சிபிஐ இயக்குனர் பதவியிலிருந்து அலோக் வர்மா நீக்கப்பட்டார். அவர் வகித்து வந்த இயக்குனர் பொறுப்புக்கு ஏற்கனவே இடைக்காலத்தில் நியமிக்கப்பட்டிருந்த நாகேஸ்வர ராவ் அமர்த்தப்பட்டார். உயர்நிலை குழுவின் பரிந்துரைப்படி அலோக் வர்மா தீயணைப்புத்துறை, குடிமை பாதுகாப்பு மற்றும் ஊர்காவல் படை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். உச்சநீதிமன்றம் ஒரு அதிகாரியை நியமித்து அவரை நீக்குவதற்கு சட்டத்தில் இடம் உள்ளதா என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. ஆனால் உச்சநீதிமன்ற உத்தரவிலேயே உயர்நிலை குழு முடிவுதான் இறுதியாக இருக்கும் என்று கூறியிருப்பதால் இதில் சட்ட சிக்கல் எதுவும் இல்லை என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். சிபிஐ விஷயத்தில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு எப்படி அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தியதோ அதே போன்ற அதிரடி மாற்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு காரணமாக தமிழ்நாட்டிலும் ஏற்பட்டது. சிபிஐ பிரச்சினை ஒரு அதிகாரி பற்றியது. ஆனால் தமிழக பிரச்சனையோ குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் சம்பந்தப்பட்டது. என்ன பிரச்சனை?
அறுவடை திருநாளாம் பொங்கல் தான் தமிழ்நாட்டில் மக்களால் பெரிதும் உற்சாகத்துடன் கொண்டாடப்படும் பெருநாள். அந்த பெருநாளை மக்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும் என்று அடுத்தடுத்து வந்த அரசுகள் தமிழ் மக்களுக்கு பொங்கல் பரிசு வழங்குவதை ஆண்டுதோறும் வழக்கமாக கொண்டிருக்கிறது. அந்த வழியில் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு திட்டம் சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையிலேயே அறிவிக்கப்பட்டது. பொங்கல் பரிசுடன் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் ரொக்க பரிசும் வழங்கப்படும் என்றும், இந்த பரிசை பெறுவதற்கு பொருளாதார அளவுகோல் எதுவும் இருக்காது என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்து இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதையடுத்து சில மாவட்டங்களில் அமைச்சர்கள் ஆங்காங்கே பொங்கல் பரிசையும் 1000 ரூபாய் ரொக்கத்தையும் வழங்கினார்கள். மக்கள் கூட்டம் அலைமோதியது. அந்த அறிவிப்பு வெளியான போதே வசதி படைத்தவர்களுக்கு ஏன் மக்கள் வரிப்பணத்தை தூக்கி பரிசாக கொடுக்க வேண்டும் என்ற கேள்வி எழுந்தது. கோவையைச் சேர்ந்த டேனியல் ஜேசுதாஸ் என்பவர் வெறும் கேள்வியுடன் நிறுத்திக் கொள்ளாமல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்தார். வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்குவதற்கான காரணம் என்ன என்று கேள்வி எழுப்பியது. அத்துடன் நிறுத்திக் கொள்ளாமல் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு மட்டுமே பொங்கல் பரிசும் 1000 ரூபாய் பணமும் வழங்கலாம் என்றும், வறுமை கோட்டிற்கு மேலே உள்ளவர்களுக்கு 1000 ரூபாய் ரொக்கப்பரிசு வழங்கக்கூடாது என்றும் நிபந்தனை விதித்தது. நீதிமன்றம் நிபந்தனை விதித்த பின் கடைகளில் அனைத்து அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் ரொக்கம் வழங்குவதை நிறுத்திவிட்டு வறுமை கோட்டிற்கு மேலே உள்ளவர்களுக்கு பொங்கல் பரிசு மட்டுமே வழங்கினார்கள். வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களுக்கு 1000 ரூபாய் ரொக்கமும் சேர்ந்து கிடைத்தது. உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்தது. இந்த மனு நீதிபதிகள் சத்யநாராயணன், ராஜமாணிக்கம் ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு சார்பில் வாதாடிய வழக்கறிஞர், மாநிலத்தில் உள்ள 10 லட்சம் சர்க்கரை அட்டைதாரர்களில் 4 லட்சம் அட்டைதாரர்களுக்கு ஏற்கனவே ரொக்க பரிசு வழங்கப்பட்டு விட்டதால் எஞ்சிய 6 லட்சம் பேருக்கும் 1000 ரூபாய் வழங்க அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் ஏற்கனவே அளித்த தீர்ப்பை மாற்றி சர்க்கரை அட்டைதாரர்கள் அனைவருக்கும் 1000 ரூபாய் வழங்கலாம் என்று உத்தரவிட்டனர். மேலும் இதுபோன்ற இலவச திட்டங்களை அறிவிக்கும் போது அது தொடர்பாக தெளிவான கொள்கை முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்றும் அரசுக்கு அறிவுறுத்தினர். இருபது ஆண்டுகளுக்கு முன் நடந்த சம்பவத்திற்காக சிறை தண்டனை விதிக்கப்பட்ட தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையின் அமைச்சராக இருந்த பாலகிருஷ்ண ரெட்டியின் கோரிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்து விட்டதும் இந்த வாரத்தின் முக்கிய நிகழ்வாகும். 1998ஆம் ஆண்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு போராட்டத்தின் போது அரசு சொத்துக்களை சேதப்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு இந்த வாரத்தில் சென்னை சிறப்பு நீதிமன்றம் 3 ஆண்டு சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்தது. இதையடுத்து அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். அவர் வகித்து வந்த இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையை அமைச்சர் செங்கோட்டையனிடம் வழங்கப்பட்டது. சென்னை சிறப்பு நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து பாலகிருஷ்ண ரெட்டி உயர்நீதிமன்றத்தில் மனு செய்தார். தண்டனையை நிறைவேற்றுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் அவர் கோரியிருந்தார். ஆனால் இந்த கோரிக்கையை உயர்நீதிமன்றம் நிராகரித்துவிட்டது. தற்போதைய நிலையில் இந்த மனு மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்று நீதிமன்றம் தெரிவித்தது. தாம் குற்றவாளி என்பதை நிராகரிக்க வேண்டும் என்ற பாலகிருஷ்ண ரெட்டியின் கோரிக்கையையும் உயர்நீதிமன்றம் ஏற்க மறுத்துவிட்டது. சிறப்பு நீதிமன்றம் அவருக்கு விதித்த தண்டனையை ரத்து செய்ய உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டதால் பாலகிருஷ்ண ரெட்டியின் எம்எல்ஏ பதவியும் இழந்துவிட்டார். தமிழ்நாட்டில் 33வது மாவட்டம் உதயமானது இந்த வாரத்தின் முக்கிய செய்தியாகும். இதற்கான அறிவிப்பை சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். சட்டப்பேரவையின் முதல் நாள் கூட்டத்தில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் நிகழ்த்திய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசுகையில் முதலமைச்சர் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். விழுப்புரம் மாவட்டத்தை 2ஆக பிரித்து கள்ளக்குறிச்சியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்கப்படும் என்பது அவரது அறிவிப்பாகும். இந்த மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம், சின்னசேலம் ஆகிய தாலுகாக்கள் இடம்பெறும் என்றும் அவர் விவரித்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் திரு சி.வி. சண்முகம் அவர்களும், மாண்புமிகு உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு குமரூர் அவர்களும் விழுப்புரம் மாவட்டம் பெரிய மாவட்டமாக உள்ளதால் அதனை பிரிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைப்பதாக என்னிடம் தெரிவித்தார்கள். இதனை பரிசீலித்து விழுப்புரம் மாவட்டம் பெரிய மாவட்டமாக இருப்பதால் நிர்வாக வசதிக்காக விழுப்புரம் மாவட்டத்தை பிரித்து கள்ளக்குறிச்சியை தலையிடமாக கொண்டு ஒரு புதிய மாவட்டம் தோற்றுவிக்கப்படும். முதலமைச்சரின் இந்த அறிவிப்புக்கு சட்டமன்றத்திலேயே அமோக வரவேற்பு கிடைத்தது. அமைச்சர் சி.வி. சண்முகம், வருவாய்த்துறை அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் உள்ளிட்ட அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வரவேற்றனர். ஏற்கனவே 32 மாவட்டங்களை கொண்ட தமிழ்நாட்டில் புதிய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தையும் சேர்த்தால் மாவட்டங்களின் மொத்த எண்ணிக்கை 33ஆக உயர்கிறது. இத்துடன் நிறுத்திக் கொள்ளாமல் ஜவுளி தொழிலின் வளர்ச்சியை ஊக்குவிக்க கோயம்புத்தூரில் உள்ள கொடிசியா அரங்கில் 2 கோடி ரூபாய் செலவில் பன்னாட்டு ஜவுளி கண்காட்சி இம்மாதம் நடத்தப்பட உள்ளதாக அறிவித்தார்.
லோக் ஆயுக்தா விரைவில் செயல்பாட்டுக்கு வரும் என்று கூறிய முதலமைச்சர், பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த அமைக்கப்பட்ட ஒரு நபர் குழு அளித்த அறிக்கையின் அடிப்படையில் பரிசீலிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பின் நாள் குறிப்பிடப்படாமல் பேரவைக் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. அண்டவெளி ஆராய்ச்சியில் வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கு ஈடுகொடுக்கும் வகையில் இந்திய விஞ்ஞானிகளும் புலிப்பாய்ச்சலில் ஈடுபட்டுள்ளார்கள் என்பது ஏற்கனவே நிரூபணமாகியுள்ளது. இன்னும் 2 ஆண்டுகளில் இந்த பாய்ச்சல் மேலும் வேகமடையும் என்று அறிவித்துள்ளார் இஸ்ரோ தலைவர் டாக்டர் கே. சிவன். இந்த அண்டவெளியிலேயே பூமிதான் நடுநாயகம் என்று கருதிய காலம் ஒன்று உண்டு. வான்வெளி ஆராய்ச்சியாளர் கலீலியோதான் பூமி என்பது சூரியனை சுற்றி வரும் கோள்களில் ஒன்று என்று முதலில் கூறினார். நாளடைவில் விண்வெளி விஞ்ஞானம் வளர்ந்து விண்வெளிக்கும் பூமியின் அண்டைக்கோளான சந்திரனுக்கும் மனிதர்களை அனுப்பும் அளவுக்கு வளர்ந்தது. 1961ஆம் ஆண்டு சோவியத் யூனியனின் யூரி ககாரின் விண்வெளியில் வலம் வந்த முதல் மனிதர் என்ற பெருமையை பெற்றார். அதன்பின் அமெரிக்காவின் ஆம்ஸ்ட்ராங் சந்திரனில் காலடி பதித்தார். அந்த இலக்கை நோக்கி இந்தியாவும் இப்போது சென்று கொண்டிருக்கிறது. 2021ஆம் ஆண்டு டிசம்பருக்குள் இந்திய விண்வெளி வீரர்கள் விண்வெளியில் வலம் வருவார்கள் என்றும், இதற்காக மனிதர்கள் செல்லும் விண்வெளி மையம் அமைக்கப்பட்டுள்ளது என்றும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு இஸ்ரோவின் தலைவர் டாக்டர் கே. சிவன் அறிவித்திருக்கிறார். ககன்யான் என்ற திட்டத்தின் கீழ் 3 இந்திய விண்வெளி வீரர்களை விண்வெளிக்கு அனுப்பி 7 நாட்கள் அங்கு தங்க வைத்து மீண்டும் பத்திரமாக திருப்பி அழைத்து வருவதற்கு திட்டமுள்ளது என்றார். அதேபோல் சந்திரயான் 2 என்ற திட்டத்தின் கீழ் இந்திய விண்வெளி வீரர் சந்திரனில் தடம் பதிப்பார் என்றும், அதன் தென் துருவத்தை முதல் முறையாக இந்த திட்டம் வெளிக்கொண்டு வரும் என்றும் கூறியுள்ளார். 2023ஆம் ஆண்டு இந்த விண்வெளி திட்டம் மேலும் விரிவடைந்து வீனஸ் கோளுக்கு விண்கலத்தை அனுப்பும் யோசனை உள்ளது என்றும் அவர் கூறியிருக்கிறார். இந்த ஆண்டில் மட்டுமே 332 விண்வெளி கலங்களை அனுப்ப திட்டம் உள்ளது என்றும், அதில் சந்திரயான் 2 முக்கியமானது என்றும் அவர் கூறியுள்ளார். எழுபத்தி ஆண்டுகளுக்கு பின் ஆஸ்திரேலியா அணியை அதன் சொந்த மண்ணில் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வென்றது இந்த வாரத்தின் முத்தாய்ப்பாகும். சிட்னியில் நடைபெற்ற கடைசி டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 167 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 622 ரன் குவித்து டிக்ளேர் செய்தது. இந்திய வீரர் புஜாரா 193 ரன்னும் பிஷப் பந்த் 159 ரன்னும் குவித்து இந்திய அணியின் வெற்றிக்கு அடிகோலினார்கள். இதையடுத்து முதல் இன்னிங்ஸில் ஆடிய ஆஸ்திரேலியா 83 ஓவரில் 236 ரன் மட்டுமே எடுக்க முடிந்தது. இதனால் ஆஸ்திரேலியாவை ஃபாலோ ஆன் ஆடும்படி இந்தியா பணித்தது. 322 ரன் பின்தங்கிய நிலையில் 2வது இன்னிங்ஸை ஆடிய ஆஸ்திரேலியா 4 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 6 ரன் மட்டுமே எடுத்திருந்த நிலையில் போதிய வெளிச்சமின்மையால் ஆட்டம் டிராவில் முடிந்தது. இதையடுத்து ஆஸ்திரேலிய மண்ணில் முதன்முறையாக 2-1 என்ற டெஸ்ட் தொடரை இந்தியா கைப்பற்றியது. 1947, 1948ஆம் ஆண்டு முதல் ஆஸ்திரேலியாவில் டெஸ்ட் தொடரில் பங்கேற்று வரும் இந்தியா 71 ஆண்டுக்கு பின் தொடரை கைப்பற்றியிருப்பது மிகப்பெரிய சாதனையாகும். மத்திய தொழிற்சங்கங்கள் 15 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி அறிவித்த தேசிய அளவிலான வேலைநிறுத்தம் ஒரு சில மாநிலங்களை தவிர இதர மாநிலங்களில் பெரிய வரவேற்பை பெறவில்லை. தமிழ்நாட்டிலும் இந்த வேலைநிறுத்த அழைப்புக்கு பெரிய அளவில் ஆதரவு இருக்கவில்லை. பொதுத்துறை வங்கிகளின் இணைப்பு முயற்சியை கைவிட வேண்டும், புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய தொழிற்சங்கங்கள் இந்த வாரத்தில் 2 நாள் வேலைநிறுத்தத்திற்கு அறைகூவல் விடுத்தன. தமிழ்நாட்டில் இந்த போராட்டத்தினால் அதிக அளவு பாதிப்பு ஏற்படவில்லை. சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் பேருந்துகள் வழக்கம் போல் இயங்கின. சென்னையில் பல்வேறு இடங்களில் உள்ள மத்திய அரசு அலுவலகம் முன்பு போராட்டம் நடைபெற்றது. வங்கி ஊழியர்கள், ஆயுள் காப்பீடு ஊழியர்களும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். என்றாலும் பொதுவாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படவில்லை. கர்நாடக மாநிலத்தில் வேலைநிறுத்த போராட்டம் வேகம் பெற்றிருந்ததால் பெங்களூருவுக்கு இயக்கப்பட்டு வந்த தமிழக பேருந்துகள் ஓசூரில் நிறுத்தப்பட்டன. தமிழகத்திற்கு இயக்கப்பட்டு வந்த கர்நாடக மாநில பேருந்துகளும் நிறுத்தப்பட்டன. இதேபோன்று கன்னியாகுமரியிலிருந்து கேரளா செல்லும் பேருந்துகள் அனைத்தும் தமிழக எல்லையான களியக்காவிளையில் நிறுத்தப்பட்டன. புதுச்சேரியிலும் அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பில் வேலைநிறுத்தம் நடைபெற்றது. பேருந்துகள் ஓடவில்லை.
வணிக நிறுவனங்கள், பெட்ரோல் பங்குகள் மூடப்பட்டிருந்தன. அங்கிருந்து இயக்கப்படும் தமிழக அரசு பேருந்துகள் காவல்துறையினர் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டன. கேரளா, கர்நாடகம், மேற்கு வங்காளம், அஸ்ஸாம் மாநிலங்களில் ஓரளவு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கேரள மாநில தலைநகரான திருவனந்தபுரத்தில் தொழிற்சங்கத்தினர் ரயில் மறியலில் ஈடுபட்டனர். கர்நாடக மாநிலம் ஹூப்ளியில் தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் அம்மாநிலத்தின் முக்கிய நகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேற்கு வங்கத்தில் கொல்கத்தா உட்பட பல நகரங்களில் ரயில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் ரயில்கள் தாமதமாக சென்றதால் பயணிகள் பாதிக்கப்பட்டனர். இந்த மாநிலங்கள் நீங்களாக இதர மாநிலங்களில் பெரிய அளவுக்கு இந்த வேலைநிறுத்த அழைப்பு பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. அடிக்கடி வேலைநிறுத்தம் என்று அறிவிப்பது மக்களுக்கு சலிப்பை ஏற்படுத்துகிறது என்று அரசு ஊழியர் ஒருவர் கருத்து தெரிவித்துள்ளார். திறப்பு விழா இல்லாமல்தான் ஒரு கட்டுமானத்தை திறந்து வைக்கலாம் என்று நீதிமன்றமே உத்தரவிட்ட விசித்திர நிகழ்வை இந்த வாரம் சந்தித்தது. சென்னை மெரினா கடற்கரை சாலையில் எம்ஜிஆர் நூற்றாண்டு நினைவு வளைவு ஒன்றை தமிழக அரசு நிறுவியுள்ளது. சட்ட விதிகளை மீறி இந்த வளைவு அமைக்கப்படுவதாகவும் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் அடுத்த உத்தரவு வரும் வரை எம்ஜிஆர் நினைவு வளைவை திறக்கக்கூடாது என்று இடைக்கால தடை பிறப்பித்திருந்தது. எனினும் இதன் அமைப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்திருந்தது. இப்போது அந்த வளைவை திறப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கிவிட்டது. ஆனால் அதில் ஒரு முக்கியமான நிபந்தனையும் விதித்துள்ளது. வளைவை மூடியிருக்கும் பச்சை வண்ண திரையை அகற்றி திறக்கலாம். அதே சமயம் எந்தவித விழாவும் நடத்தக்கூடாது என்பதுதான் இந்த நிபந்தனையாகும். இப்போதும் சென்னை மெரினா கடற்கரையில் எம்ஜிஆர் நினைவு வளைவு பச்சை நிற திரையால் மூடப்பட்ட நிலையில் காட்சி அளித்துக் கொண்டே இருக்கிறது. இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி குறித்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை news2007@gmail.com.